அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு எப்படி ஒத்த கருத்து இருக்க முடியும்? அப்போ அதிமுக ஒரு மாநில கட்சி. அதிமுகவுடைய கட்சியோட கொள்கைகள் என்ன? இந்த கட்சியோட செயல் திட்டங்கள் என்ன? இந்த கட்சி மும்மொழி கொள்கையை ஏத்துக்குதா? மூன்றாவது இந்திய ஏத்துக்குதா? அப்போ நீங்க ஒன்றா யார் கூட இணைவீங்க? நான் முக்கியமான கேள்வி கேட்கிறேன். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு காங்கிரஸும் பிஜேபி, கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கூட கூட்டணி சேரலாம். கொள்கை வேறு கூட்டணி வேறு. காங்கிரஸும் பிஜேபியும் கூட கூட்டணி சேரலாம். ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு. அதனால அது ஒரு அபத்தமான விஷயம். எல்லாமே அமைஞ்சிருக்கு தானே. அப்படி இல்ல. ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் தான் ஒரே கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவர் அதுக்கு என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி பேசினது பேட்டில், ஒத்த கருத்துள்ள கூட்டணி என்றால் நீங்க எல்லாம் ஒரே கட்சியாவே சேர்ந்துடலாமா, எதுக்காக தனித்தனி கட்சியாக சேர்றீங்க அப்படின்லாம் அவர் பேசின வசனங்கள்லாம் இருக்கிறது. ஆனா அதிமுக செயற்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானம் என்னன்னா, பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவதுதான் கூட்டணி. டெஃபினேஷன் இப்ப கொடுக்கிறாரு. முதல்ல கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவதுதான் கூட்டணி. அந்த வகையில் திமுக அரசை வீழ்த்த அதிமுக தலைமையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு செயற்குழு அங்கீகரிக்கிறது, ஆதரவு அளித்தாங்க. அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒத்த கருத்து இருக்குதுன்றதை நீங்க செயற்குழு தீர்மானம் போட்டு சொல்றீங்க.